எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் இப்படி வந்து உட்காந்துக்கிறீங்களா? ஓகே. தேங்க்யூ. தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் தள்ளி உட்காருங்களா? அங்கதான் அவ்வளவு இடம் காலியா இருக்குல்ல. இது என்னோட பெர்த் சார். தேங்க்யூ சார். பாவம், அவர் சீட்ல நீங்க உட்காந்துட்டீங்கன்னு அழுதுட்டு இருக்காரோ என்னமோ. மேடம், நீங்க இப்படி வாங்க. சாரிங்க. நீங்க உட்காருங்க மேடம். சார், நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. பாத்தீங்களா சார், 5 நிமிஷம் பழகுன உங்களுக்கு நான் நல்லவன்னு தெரியுது. 5 வருஷமா குடும்பம் நடத்துற என் பொண்டாட்டி என்ன புரிஞ்சுக்கவே இல்லை சார். அதான் ஃபீலிங்கா இருக்கு. உங்க பொண்டாட்டியோட சண்டையா சார்? ஆமா சார், அதான் நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். ஓடி வந்துட்டீங்களா? அவ்வளவு குடும்பக்காரியாவா? பின்ன கல்யாணம் ஆகி 5 வருஷம் தான் சார் ஆச்சு. வேலை வெட்டிக்கே போக மாட்டேங்கிறேன்னு திட்டுறா சார். பணம் இல்லைனாலும் பரவாயில்ல சார், அவங்க அப்பனுக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு. ஒண்ணு மட்டும் புரியல சார், ஆம்பளைங்களா பிறந்தா வேலை செஞ்சே ஆகணுமா சார்? கரெக்ட் சார். தேங்க்யூ சார். அடுத்து என்ன பண்ணலாம்னு இருக்க? கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது போய் நல்லா ரெஸ்ட் எடுத்து வரலான்னு போறேன் சார். கூத்தாண்டூர் கோயிலுக்கு. என் ஃப்ரெண்டுங்களாம் அங்கதான் இருக்காங்க. சார், பிஸ்கட் பரவாயில்லைங்க, எடுத்துக்கோங்க சார். எடுங்க. தேங்க்ஸ். மேடம், பிஸ்கட். நோ தேங்க்ஸ். என் பேக். திருட்டு போனது கூட தெரியாம அப்படியே தூக்கம். அது வந்து அவர் ஒரு பிஸ்கெட் கொடுத்தாரு சார். ஓ, பிஸ்கெட்ல கொடுத்தானா? எத்தனை பிஸ்கெட் சாப்பிட்டேன்? 2. ஓ, அதனாலதான் அவ்வளவு தூக்கம் வந்திருக்கு. என்ன சூட்கேஸ் அது? விஐபி சூட்கேஸ் சார். ப்ளூ கலர்ல இருக்கும். என் பேக் கிரீன் கலர்ல இருக்கும் சார். உங்க பேக்க கூட போயிருச்சா? நீ தான் பிஸ்கெட்டே சாப்பிடலையே. அப்படின்னா பிஸ்கட் சாப்பிடலன்னு தூக்கம் வராதா? அது என்னவோ கரெக்ட் தான். சரி சரி, உங்க பேக் எங்கேயும் போகாது. ரயில்வே போலீஸ் கிட்ட சொல்றேன். அவங்க திருடனை கண்டுபிடிச்சு பேக் அவங்க கிட்ட கொடுப்பாங்க. 300 ரூபா கொடுங்க. 300 ரூபாயா? சரி, எவ்வளவு இருக்கோ கொடுங்க. நானும் அவங்களும் கொடுக்கணும்ல. அப்புறம் பேக் கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்க சந்தோஷமா ஏதாச்சும் கொடுங்க. சரி, நீங்க இங்கே இருங்க, நான் அவங்கள பார்த்துட்டு வரேன். சரி சார். அப்படியா? ஏதாவது தெரிஞ்சதா சார்? யார் நீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்க பேக் மிஸ் ஆயிடுச்சு. ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட இப்பதான் கம்ப்ளைண்ட் பண்ணோம். இந்த ஸ்டேஷனுக்கே மாஸ்டர் நான் தான். அப்படின்னா அவர் யாரு சார்? அவனா? அதோ அங்க இருக்கா, நான் பாருங்க. அந்த 3வது போட்டோல இருக்கிறவர் தான். டேய், பேப்பரும் பேனாவும் எடுத்துட்டு வா. என்ன இன்னும் அங்கேயே பார்த்துட்டு இருக்க? இவனோட போட்டோ கூட இருக்கான்னு பார்த்தேன். இந்தாங்க சார். நடந்தது நடந்து போச்சு. வேற அட்ரஸோட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி ஆபீஸ்ல கொடுத்துட்டு போங்க. கிடைச்சா கொரியர்ல அனுப்புறோம். ஓகேவா? ஓகே சார். ஹலோ, என் பேக்ல அவ்வளவு இம்பார்ட்டண்டா எதுவும் இல்ல. நீ சொல்லு, கம்ப்ளைண்ட் எழுதுறேன். உன் பேர் என்ன? ஜூலி. ஜூலி. உங்க அப்பா பேரு, அட்ரஸ்? கம்ப்ளைண்ட் எல்லாம் ஒண்ணும் வேணாம். என் பேக்லயும் ஒண்ணும் இல்ல. எல்லாம் பழைய துணிதான். என்னோட மேக்கப் கிட் போல. அது போதும். அது எதுக்கு? மேக்கப் பண்ணிக்கிறதுக்கு. ஓஹோ, மத்தவங்களுக்கு மேக்கப் பண்றதுக்கா? இல்ல, நான் போட்டுக்கிறதுக்கு. எதுக்கு? ஏன்னா நான் ஒரு மாடல். நீ மாடலா? ஏன் பார்த்தா அப்படி தெரியலையா? அப்படி ஒண்ணும் தெரியல. சாரி. இங்க சென்னையில மிஸ் இந்தியா பிரிலிமினரி செலக்ஷன்ஸ் என்ன இன்வைட் பண்ணாங்க. அதுக்கு தான் நான் வந்தேன். ஓ, பிஸ்கட் சார். யோ, போயா போயா. பாக்கெட் பிஸ்கட். பாக்கெட் பிஸ்கட். பிஸ்கட். உனக்கு கொஞ்சம் பிஸ்கட் வீக்னஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சாரி. நேத்து வரைக்கும் வீக்னஸ், என்னில இருந்து அலர்ஜி. அது சரி, நீ என்ன வேலை பாக்குற? கோல்ட். கோல்ட் பிசினஸ். ஓ. நான் டிகிரி 3rd கிளாஸ்ல பாஸ் பண்ணதுனால எங்க அம்மா அப்பவே 5000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாங்க. பியூர் கோல்ட் சார். இந்த தொழில 30 வருஷமா நான் இருக்கேன். கண்ணுல பார்த்தே சொல்லிடுவேன் இது அசலா போலியான்னு. தேய்ச்சி எடுத்துருவோம் போல. 300 ரூபா சார். 300. 300 ரூபா. ஓஹோ, நான் அடகு வைக்க வந்திருக்கேன்னு நினைச்சீங்களா? விற்க வந்திருக்கேன் சார். விக்கிற விலையை தான் சொன்னேன். அநியாயம் சார். ஏதோ சின்ன பையங்கிறதுக்காக நீங்க இப்படி ஏமாத்துறது ரொம்ப தப்பு சார். நான் பண்றது தப்பு இல்லப்பா, நீ பேசுறதுதான் தப்பு. 1, இது மோசம் இல்ல, வியாபாரம். 2, நீ ஒண்ணு சின்ன பையன் இல்ல. தேங்க்ஸ். இந்த பஜார்ல உங்க கடை மட்டும் கிடையாது.
டீகே நமஸ்தே பகத் சுக்ரியா. என்ன வேணும்பா? மோதிரம்லாம் நாங்க வாங்குறது இல்லையே. புரியுது சார். அவர் உங்களுக்கு ஃபோன் பண்ணார்ல? அவரை மீறி எதுவும் நடக்காது. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. இந்த ஏரியால யாரும் வாங்க மாட்டாங்க. அப்படி வாங்கினாலும் அவர் கொடுக்கறத விட கம்மியா தான் கொடுப்பாங்க. உன் கெட்ட நேரம் நீ போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ. இது உன் பொருளா திருட்டு பொருளான்னு கேட்பாங்க. நீ என்னதுதான் சொல்லுவ. அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்பாங்க. அப்ப உன்னால காமிக்க முடியாது. ஆதாரத்தை கொண்டு வந்து காட்டிட்டு பொருள் எடுத்தும் போன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் பொருளும் போய் அவர் கொடுக்குற பணமும் போயிடும். நான் சொல்றத கேளு. சைலண்டா போய் அவர்கிட்ட கொடுத்து அவர் கொடுக்கறத வாங்கிக்கோ. சார் 200 ரூபா தான் சார் இருக்கு. நான் 200 ரூபா தான் கொடுத்தேன். ஏன்? இப்போதான் தங்கத்தோட விலை குறைஞ்சது. தேங்க்ஸ் சார். Thank you. You are welcome, ma'am. வாட்ஸ் யுவர் நேம்? லீனா. ஏய், எங்க போற? உள்ள என்ட்ரி பாஸ் இருக்கா? இல்ல. இல்லனா உள்ள போக முடியாது. கிளம்பு கிளம்பு. அது இல்லங்க. ஒரு வாட்டி உள்ள அமிச்சீங்கன்னா என்ட்ரி பாஸ் வாங்கிட்டு போகும்போது உங்களுக்கு அதெல்லாம் கொடுத்துட்டு முடியாதுமா. கிளம்பு கிளம்பு. Please, please, கிளம்புமா. please, சொல்றத ஒரே கேளு. போ. போமா. ப்ளீஸ்ங்க சொல்றேன்ல. போயிட்டு வந்துறேன். போமா. என்ன ப்ராப்ளம்? என்ட்ரி பாஸ் இல்லாம உள்ள போகணும்னு சொல்றாங்க. சொன்னா கேட்காம காம்படிஷன்ல கலந்தே ஆகணும்னு சொல்றாங்க. நீ காம்படிஷனுக்கு வந்திருக்கியா? பாக்கிறதுக்கு வந்திருப்பாடி. என்னங்கடி சும்மா இருந்து ரொம்ப தான் பேசுறீங்க. என்னடி வாட்? அரங்குலத்துக்கு மேக்கப் போட்டுக்கிட்டு மேட்சிங் இல்லாத லிப்ஸ்டிக் போட்டு பேண்ட்டுக்கு பதிலா பேண்டீஸ் போட்டு தலக்கு குலுக்கு நடந்து வந்தா போதுமாடி? ஏய், முகத்துல கள்ள இருக்கணும், பாடியில ஷேப் இருக்கணும், டோட்டலா அழகா இருக்கணும். எதுவுமே இல்லாத நீயே வரும்போது நான் வரக்கூடாதா? ஏய் வாய மூடி. போடி. சீக்கு வந்த கோழி மாதிரி நீயும் உன் முடியும். இப்ப பிறந்த குழந்தை கூட உன்னை விட அழகா ட்ரெஸ் பண்ணிக்கும் தெரியுமா? நீ என்னடி இந்த மாதிரி உடம்பு வச்சுக்கிட்டு ரேம்ப்ல நடக்கலாம்னு பாக்குறியா? உங்க அப்பாக்கு பணம் கொழுத்து போனதுனால நீ கொழுப்பெடுத்து அலையற. உன் அப்ளிகேஷன் எல்லாம் எவன்டி வாங்குனா? ஏய் வாங்கடி. இவ கூட என்ன பேச்சு? கண்ட்ரி ப்ரூட். ஏம்மா, ஏம்மா, சொல்றத கேளுமா. உள்ள போகாத. ஏம்மா, போறல. ஏம்மா, போமா. போமாடா. கண்ட்ரிபியூட். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. ரஜினிகாந்த் அமிதாப் பச்சனை கூட முதல்ல இன்சல்ட் பண்ணாங்க. ஆனா சூப்பர் ஸ்டார் ஆகல. பாத்துட்டே இரு. ஏதாவது ஒரு நாள் அவங்களே என்கிட்ட வந்து ப்ளீஸ் மேடம்னு கூப்பிடுவாங்க. என்னது சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வந்துட்டாங்க. ஹாய். ஹலோ. என்ன அப்ளிகேஷன் கொடுக்க வந்திருக்கியா? ஆமா சார். உள்ள அனுப்ப மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது சொல்லுங்களேன். சொல்றேன். சொல்றது மட்டும் என்ன, அப்ளிகேஷன் கூட வாங்கி தரேன். தேங்க்ஸ். ஆனா லஞ்சமா? அது அந்த மாதிரி தான். எவ்வளோ? அரை மணி நேரம். புரியலையா? ஒரு அரை மணி நேரம் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணினா அப்ளிகேஷன் இல்லாமல் உன்னை ஃபைனல் காமிச்சிடுறேன். புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். நான் அங்கே வெயிட் பண்ணுறேன். ஏம்மா, நில்லுமா. ஏம்மா, யார பார்த்து கேட்ட? ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும் தெரியாது உனக்கு? பொறுக்கி ராஸ்கல். ஹாய், மறுபடியும் சந்திப்போன்னு எதிர்பார்க்கல. சாரி, ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டானா? இல்லையே, அதெல்லாம் ஏய், ஒண்ணும் போங்கடா போங்க. போறீங்க பசங்க. ஒரு அழகான பொண்ணை பாத்திர கூடாது. சாரி, அது நீ இல்ல. ஆமா, இன்விடேஷன் கொடுத்தாங்க, அகாமடேஷன் கொடுக்கலையா?
உனக்கு பிடிக்கலையா? ஏதாவது சாப்பிட்டியா? ஏய், என்னாச்சு? எதுக்காக அழற? தயவு செஞ்சு அழாத. யாராவது பார்த்தா தப்பா எடுத்துக்க போறாங்க. ஜூலி ப்ளீஸ். என் பேரு ஜூலி இல்ல, ஜோதி. எனக்கு பிடிக்காம வீட்ல கல்யாணம் பண்ண பார்த்தாங்க. அதுக்கு தான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். நீயும் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியா? நானும் கோல்டு பிசினஸ் பண்றதுக்காக இங்க வரல. வேலைக்கு போக பிடிக்காம வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். அதான் சென்னைக்கு போய் ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கேன். நான் உங்க கூடவே சென்னைக்கு வந்துறேன். திரும்பி வீட்டுக்கு போனா என்ன கொன்னுடுவாங்க. அப்போ அந்த காம்படிஷன் விஷயம் என்னாச்சு? ச்சே, அங்கெல்லாம் மோசம். என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணாங்க. என்னாச்சு? ப்ளீஸ் என்ன எதுவும் கேட்காதீங்க. என்னால சொல்ல முடியாது. இட்ஸ் ஓகே. வீட்ல இருந்து வெளியே வந்து 24 மணி நேரம் கூட ஆகல. வாழ்க்கை உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? ஆனா தப்பு நம்மளோட தான். ஆமா, இந்த காலத்துல ஏமாத்துறவங்க மேல எந்த தப்பும் இல்ல. ஏமாந்து போறதுதான் தப்பு. சோ நாமளும் ஏமாத்தணும், திருட்டுத்தனம் பண்ணணும். அதுதான் கரெக்ட். ஆனா நமக்கு தான் அந்த பழக்கமே இல்லையே. இதுக்காக காலேஜுக்கு போய் ஸ்பெஷலா கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு வர முடியாது. பேசிக்கா எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு கெட்டவன் இருக்கான். நம்ம அம்மா அப்பாவோட இருக்கிற வரைக்கும் அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க. எந்த கஷ்டமும் நமக்கு தெரியாது. இப்ப வீட்டை விட்டு ஓடி வந்துட்டதுனால நம்மள நாம தான் இனிமே பாத்துக்கணும். அப்படின்னா உன் கழுத்துல இருக்கிறது கோல்ட் செயின் தானே? வணக்கம் சேட்ஜி. வணக்கம். என்னோட ஃப்ரெண்ட் நமஸ்தே. சேட்டு. அவங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டணுமா? அதான் செயின் அடகு வைக்கலாம்னு கூட்டு வந்தேன். பேர் என்ன? ஜூலி. ஜூலி, ஜூலியட். உன் பேர் என்ன? இவரோட பேரு ரோமியோ. ரோமியோ. செயினை கூட சீக்கிரம். திருட்டுல ஒண்ணு கிடையாது. எங்க முகத்தை பார்த்தா அப்படியா தெரியுது சேட்டு? உன்னை பார்த்தா அப்படிதான் தெரியுது. சுத்தமான தங்கம் தான். ரேட் கிட்னா ஹே? 3 உங்களோட லக்கி நம்பரா? எனக்கும் 300 ரூபா தான் கொடுத்தீங்க. 3000 3000. ஆஹா, இது 30,000. அதுக்கு மேல ஒரு பைசா வராது. தேவையில்லை, நான் வேற கடை பாத்துக்கிறேன். இரு, இந்த ஸ்ட்ரீட்ல வேற யாரும் இதை வாங்க மாட்டாங்க. அப்படியே வாங்கிக்கிட்டாலும் இவரை விட அதிகமா யாரும் தர மாட்டாங்க. இதுக்கு நடுவுல போலீஸ்காரங்க வந்து உன்னை பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்க, இது உன்னோட திருட்டு நகைன்னு கேட்பாங்க. நீ என்னோடதுன்னு சொல்லுவ. அவங்க ப்ரூஃப் எங்கன்னு கேட்பாங்க. நீ காமிக்க மாட்ட. ப்ரூஃபை கொண்டு வந்து காட்டிட்டு நகையை வாங்கிக்கன்னு சொல்லுவாங்க. நகையும் போயிடும், பணமும் கிடைக்காது. அதனால சைலண்டா நகையை கழட்டி கொடுத்துட்டு அவர் கொடுக்கறத வாங்கிக்க. கரெக்ட் தானே செட்ஜி? சரியா சொன்ன. எனக்கு இஷ்டம் இல்ல, வா போலாம். கொஞ்சம் நான் சொல்றதை கேளு. நீ அங்க போயிட்டு இங்க வரதுக்குள்ள உன் தங்கத்தோட ரேட்டு குறைஞ்சு போயிடும். என்ன சொல்றீங்க செட்ஜி? சரியாதான் சொல்ற. ஆனா எனக்கு இஷ்டம் இல்ல. ஒரு நிமிஷம் இரு, கொஞ்சம் பார்த்து போடுங்க சேட்டு. 5000 ரூபாய் தர, அதான் லாஸ்ட். நீங்க பணத்தை எடுங்க. நீ சைனை கழட்டு. சைனை கழட்டு. என்னங்க, ரொம்ப தேங்க்ஸ் செட்ஜி. உங்களை வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். போயிட்டு வரேன் செட்ஜி. வணக்கம். தேங்க்ஸ் சொல்லு. நமஸ்தே. ஆ. போ போ போ. எனக்கு ஒரு டவுட். என்ன? நாம பண்ணது தப்பு இல்லையா? நாம பண்ணது தப்பா இருந்தா தீபாவளியே வந்திருக்காது. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு கெட்டவன் அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் அந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க. இப்ப நாம பண்ணதும் அதேதான். அப்படியா? அந்த டைம்ல நான் எவ்வளவு டென்ஷனா இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? நீ எங்க டூப்ளிகேட் பதிலா ஒரிஜினலை கொடுத்துருவியோன்னு. ஆமா, எதுக்கு அவ்வளவு லேட் பண்ண? நான் எங்க லேட் பண்ணேன்? அவர் கேட்ட உடனே ஒரிஜினல் செயினை எடுத்து கொடுத்தேன். டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கழுத்துல போட்டுக்கிட்டேன். நான் கேட்டது 2வது தடவை கழட்டினப்ப. ஓஹோ, 2வது தடவையா? ஒரிஜினல் செயினை கீழே தள்ளிட்டு டூப்ளிகேட் செயினை பத்திரமா எடுக்கும்போது கொஞ்சம் ஜடையில மாட்டிக்கிச்சு. Anyway, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எதுக்கு? நீ இன்னும் கொஞ்சம் ஆக்ட் பண்ணியிருந்தீனா கண்டிப்பா 10,000 ரூபாயாவது கிடைச்சிருக்கும். You silly. என்ன தைரியம் இருந்தா நம்ம ஏரியாக்குள்ளேயே பூந்து உங்க கடையிலேயே உங்களையே மோசம் பண்ணுவான் சார். சின்ன வயசுல இருந்தே வாயை கட்டி வயிற்ற கட்டி சம்பாரிச்ச பணம் சார் இது. அடமானம் வாங்கின நகையெல்லாம் தன்னோட பொண்டாட்டிக்கு போட்டு அழகு பார்த்தவர் சார். இப்படிப்பட்டவரை போய் ஏமாத்தணும்னு எப்படி மனசு வரும் சார்? அவர் புள்ளிக்கு ஃபீஸ் கூட வட்டி காசுல தான் சார் கட்டுவாரு.
இவ்வளவு நேர்மையான மனுஷனை ஏமாத்திட்டாங்களே சார் அவங்க. டேய் அவன் அடிச்சிட்டு போனது 5000 தான். நீ அவனோட மொத்த மானத்தை வாங்கிட்டியே. பெருசு, கொஞ்சம் வாய் மூடு. ப்ளீஸ் எமோஷன் ஆகாதீங்க. அவரே ரொம்ப நொந்து போயிருக்கிறாரு. நீங்க சொல்லுங்க சார், அவங்க எது பேர் எதுன்னு சொன்னாங்களா? ரோமியோ ஜூலியா